அன்புக்குரியவர்களே, வானில் ஜொலித்த அந்த ஒற்றை நட்சத்திரம் எப்படி ஞானிகளுக்கு வழிகாட்டியதோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் நம்முடைய சமூக நல்லிணக்கத்திற்கு, அமைதிக்கு, அன்பிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்வில் வரவேற்புரை தருவதற்காக நம்முடைய டாக்டர் என் மரிய வில்சன் சகோதரர்களை அன்புடன் வருக வருக என உங்கள் கைத்தட்டல் மூலமாக வரவேற்பு செய்கிறேன். பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் உட்பட அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு, அமைதி, ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற கொள்கைகளை மையப்படுத்தி கொண்டாடுவது சமத்துவ கிறிஸ்மஸ். சமத்துவம் மேலோங்க வேண்டுமென்றால் அடுக்குமுறைகளும் அநியாயங்களும் களையப்பட வேண்டும் என்கிறார் தேவன். அதனால்தான் காலம் காலமாக சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். இதைதான் தமிழக வெற்றிக் கழகம் விரும்புகிறது. இயேசுநாதரின் பொன்மொழிகள் நிறைய இருக்கு. அதில் 2 மட்டும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். உங்கள் சக்தியை சேகரித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான கட்டத்தில் தலைவர் ஏன் பொறுமையாக இருந்தார் என இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்றொன்று, ஒரு மலையை பார்த்து அப்படியே பெயர்ந்து கடலில் விடு என்று நம்பிக்கையோடு சொன்னா அப்படியே நடக்கும்னு சொன்னார் இயேசுநாதர். நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும். அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக, குறிப்பாக சமத்துவத்துக்கு எதிராக பரிசேயர்கள் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். வேறுபாடுகளை கொண்டாடி கொண்டிருந்து மக்களை பிளவுபடுத்தி பிழைத்து கொண்டிருந்த, மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஏரோதுவுக்கு இயேசுவின் பிறப்பு கலக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் நமக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார். விடிவெள்ளியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற மீட்பர் வந்திருக்கிறார் என்று ஏழைகள், எளியோர்கள், இடையர்கள் ஆகியோர் மகிழ்ந்தார்கள். அதே போன்றுதான் இனிவரும் காலங்களில் எல்லோரும் மகிழ்வார்கள். சாதி, மத, பொருளாதார பாகுபாடு இல்லாத சமூகத்தை வழிநடத்த எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். எல்லோருக்காகவும் எப்போதும் நாங்கள் இருக்கிறோம். வேறுபாடு பார்க்காமல் வேறு இன பறவைக்கு அடைக்கலம் தரும் பறவைகளைப் போல ஒரு தாய் மக்களாய் எல்லோரும் ஒரே கூட்டுக்குள் வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை. யாரும் மறக்க வேண்டாம் இந்த சொல்லை. மத நல்லிணக்கம் செழிக்கட்டும். நாளை வரலாறு நம் பெயரை சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகமே வெல்லட்டும். God bless you. Peace to you all. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வெற்றி தலைவர் அவர்களுக்கு அன்பு சகோதரர் இயேசு கிறிஸ்து அவதரித்த அந்த காட்சியை தத்ரூபமான ஒரு பரிசாக அவர் கைகளில் தருகிறார். அன்பு பிறக்கட்டும், அகிம்சை வளரட்டும். Thank you so much, sir.